அந்த தண்டனைக்காக 3 அப்பாவி மாணவிகள் பேருந்தில் வைத்து உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட பிறகுதான் அனில் போல இதே விஜய் அவர்கள் ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரம் செய்தார். எங்க போச்சு உங்க ஊழல் எதிர்ப்பு? இல்ல என்ன பிம்பம் கட்டி அமைக்க முயற்சிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க ஆட்சி வந்திருக்கு, அந்த ஊழலை பத்தி அவங்க பட்டியலிடுறாங்கல்ல. ஒரு நிமிஷம் அத பேசுங்க, கொஞ்சம் நான் பேசுறேன். அதாவது கிளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணும்ன்ற அவரோட எண்ணத்தை வந்து நம்ம பாராட்டலாம். ஆனா இங்க வந்து சிஸ்டமே கரப்ட்டுங்க. நீங்க வந்து சிஸ்டம்னா அது எதுனா இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் பியூரோக்ரஸியும் தான் சிஸ்டம். நம்ம அதை மீறி எல்லா நடவடிக்கைகளும் ரொம்ப விரைவா எடுத்துருவார் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். பாருணாம், நீங்க வந்து வாங்கக்கூடிய கமிஷனோட பர்சன்டேஜை குறைக்கலாமே தவிர கமிஷனே இல்லாம பார்ட்டி ஃபண்டு இனிமே கவர்மெண்ட்டுக்கே வரும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு லஞ்சம் வாங்குறத நேரடியாக அரசு 10 ரூபா வாங்குறாங்க. 10 ரூபாயே வந்து அரசு இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இல்ல 10 ரூபா வாங்குறாங்க, அதை எங்களால ஸ்டாப் பண்ண முடியல, அது ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறாரு. ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றாரு. என்ன ப்ரொசீஜர்? 10 ரூபா வாங்குற எம்ப்ளாயிஸ ஒண்ணு வேலைய இருந்து நிறுத்துங்க, இல்ல 10 ரூபா வாங்குறத தடை பண்ணுங்க. அதை வாங்கின அந்த 10 ரூபாயை நேரடியா கஜானாவுக்கே கொண்டு வருவோம்னா அது எதுக்காக? அப்போ நிறைய விஷயம் தெரியும். 10 ரூபா வாங்கினதை உருவாக்கியது யார்? அந்த சிஸ்டம் உருவாக்கியது அவர்கள். எப்ப தண்டிக்கப்படுவார்கள்? தவறை தொடங்குவதற்கு எதுக்கு விஜய்? அப்ப அதை தண்டிக்கணும். தொடங்குவதற்கு எதற்கு விஜய்? ஒரே நாள்ல தூய்மை பணியாளர் விவகாரத்தில் இதே அரங்கில